டியூஸ்டே மார்னிங் காலையில் குளித்த கையோடவே துணியெல்லாம் மிஷின் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கவர், சோஃபா கவர், பில்லோ கவர் எல்லாமே மிஷின் போட்டு விட்டுட்டேன். டிஃபனுக்கு மாவு தீந்து போனதுனால பாசிப்பயிறு அடை தோசை தான் பண்ணலான்னு சொல்லி நைட்டே பாசிப்பயிறு ஊற வச்சு அரைக்கும் போது அது கூட இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு அரைச்சதுனால சைடிஷாக எதுவும் பண்ணலை. அதேவே சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு போயிட்டார். சன்வி குட்டி அடை தோசை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்லைஸ் மட்டும் நல்லா நெய் நிறைய விட்டு செஞ்சு கொடுத்தாச்சு. அவங்களும் நல்லா விருப்பமாக சாப்பிட்டாங்க. பாப்பாவுக்கு கொஞ்சம் காஃப், கோல்டு, ஃபீவர் இருந்ததுனால ஸ்கூலுக்கு அனுப்பலை. வீட்டிலே ரெஸ்ட் எடுக்க விட்டாச்சு. ட்ராப்ஸ்லாம் குடிச்சிட்டு நல்லா தூங்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் அனுப்பலை. அதனால் பாப்பாவை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராப்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். சன்வியை ட்ராப்ஸ் குடிக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அத்தையை பார்க்க போயிட்டு மார்னிங் தான் வந்திருந்தாங்க. ஊர்லேருந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை, ரேஷனில் வாங்கின பச்சரிசி, ஊர்லேருந்து நாட்டுக்கோழி ஒன்று பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. வர்ற வழியிலே ஷாப்பில் கொடுத்து க்ளீன் பண்ணி வீட்டுக்கு வரும்போது சிக்கனாகவே கொண்டு வந்துட்டாங்க. அதை அப்படியே சமைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பாட்டுக்கு அரிசியும் ஊற வச்சாச்சு. நாட்டுக்கோழி அரைச்சி விட்டு குழம்பா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னதுனால சின்ன வெங்காயம், தக்காளி நல்லா வானலில் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி பண்ணலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டிஃபனுக்கு மாவு தீர்ந்ததுனால காலையில் நேரமே அரிசியும் ஊற வச்சிருந்ததுனால கிரைண்டரில் உளுந்தையும் சேர்த்து அரைய விட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்கிற வேலையையும் பார்த்துட்டு இருந்தேன். சாப்பாட்டுக்கு அரிசியும் தண்ணி வச்சுட்டு குழம்பு வைக்கிறதுக்கு வானல் வச்சு நல்லெண்ணெய் விட்டு பட்டை சோம்புலாம் விட்டுட்டு அரைச்சி விட்ட குழம்புங்கிறதுனால வெங்காயம், தக்காளி அதில் சேர்த்து அரைச்சதுனால டைரெக்டாக அப்படியே சிக்கனை சேர்த்து வதக்கியாச்சு. கல் உப்பு, மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வதக்கி விட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சிலிண்டரும் காலி ஆயிடுச்சு. வேறு ஆல்டர்னேட்டிவ் நம்மக்கிட்ட சிலிண்டர் எதுவும் இல்லை, இண்டக்ஷனில் தான் சமைக்கணும் அப்படிங்கிறதுனால வீட்டில் உள்ள சில்வர் ஒரு பாத்திரத்தில் அரிசி பாதி வெந்துட்டு இருந்தது அதிலே சேர்த்து வேக வச்சு வடித்து எடுத்தாச்சு. அப்புறம் இன்னொரு பாத்திரத்திலே குழம்பும் கூட்டி கொதிக்க வச்சாச்சு. மசாலாலாம் சேர்த்து நீட்டாகவே குழம்பு வந்துடுச்சு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இண்டக்ஷனில் நான்வெஜ் சமைச்சிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். மிஷின் முடிஞ்ச கையோடு அப்படியே துணியெல்லாம் காய வச்சுட்டு மாவும் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வந்துட்டார். எல்லாருமா சேர்ந்து சாப்பிட உட்காந்தாச்சு. மீண்டும் அடுத்த விழாக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.